சகோதரி ருக்மணி. ஒரு குரல் சமுதாய குமுறல். தாயாய் பாலூட்டிய மண்ணை விட்டு நாயாய் எங்க ஜனம் அலையுதுங்க. பேயாய் அழிக்கும் சிங்களம் கண்டு தீயாய் என் வயிறு எரியுதுங்க. மத்திய அரசு ஆயுதம் அனுப்பினா மத்தியானமே போய் சேருதுங்க. மாநில அரசு மருந்து அனுப்பினா என் மக்களுக்கு போய் சேரலிங்க. பெண்டும் பிள்ளையுமா இருந்த பூமி குண்டுகள் தளர்ச்சி கிடைக்குதுங்க. மானமிழந்த என் தமிழச்சி உடல் மரக்கிளையில் தொங்குதுங்க. தாய் செத்தா மகள் மாரடிச்சு அழுவலாம். தாய் செத்தா மகள் மாரடிச்சு அழுவலாம். தாயும் மகளுமா சாவரமே யாரடிச்சு அழுவீங்க? இடம் மாறி போனதால் இனம் வாழ்ந்த வரலாறு தடம் மாறி போகுமா? பூமி பந்தின் நடுவயிரும் புலம் பெயர்வோர் அடிவயிரும் எரிந்து கொண்டேதான் இருக்குமா? பூமி பந்தின் நடுவயிரும் புலம் பெயர்வோர் அடிவயிரும் எரிந்து கொண்டேதான் இருக்குமா? நித்தம் நித்தம் யுத்தத்தினால் மெத்த தமிழ் உயிர்கள் அழிக்கும் புத்தம் சரணம் கச்சாமியா, புத்தம் மரணம் கச்சாமியா? இரவின் நீளம் இன்னமும் போகுமா? இனிமேலும் பொறுத்தல் எங்களுக்கு தாங்குமா? இரவின் நீளம் இன்னமும் போகுமா? இனிமேலும் பொறுத்தல் எங்களுக்கு தாங்குமா? பாரத தாயே, உன் கால் கட்டை விரலால் அழுத்தினால் கூட போதுமே. பாரத தாயே, உன் கால் கட்டை விரலால் அழுத்தினால் கூட போதுமே. அந்த சிங்களம் அங்கே அடங்கி போகுமே. உன் கால் கட்டை விரலால் அழுத்தினால் கூட போதுமே. அந்த சிங்களம் அங்கே அடங்கி போகுமே. நித்தம் நித்தம் யுத்தத்தினால் மெத்த தமிழர்கள் அழிக்கும் புத்தம் சரணம் கச்சாமியா, புத்தம் மரணம் கச்சாமியா? ருக்மணி உள்ளத்தை உருக்குமணியாகிவிட்டார்.